ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்வஸ் டைமண்ட் டைரக்டர். இப்போ நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே க்ரூஸ் ஷிப்பில் இருக்கோம், சரிங்களா? நான் எங்களோட இங்கே எப்படி சொல்கிறேன், கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு க்ரூஸ் ஷிப்பெல்லாம் வந்து பார்ப்பேனானே சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் ஊரில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கப்பலுக்கு ஒர்க்குக்கு தான் போவாங்க. நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்குங்கிறத தாண்டி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் மூலமாக இங்கே ஒரு பெரிய வேறு லெவலில் உள்ள ஒரு பிரம்மாண்டமான க்ரூஸ் ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எல்லாருமே இருக்கோம். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. இப்போது இந்த என்ஜாய்மெண்ட்ங்கிறது இப்போ இன்றைக்கி நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா இந்த என்ஜாய்மெண்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு சில நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அழுத நாட்கள் இருக்குது. ஏன்னா இந்த பிஸ்னஸ்க்குள்ளே ஸ்டார்டிங்கில் உள்ள வரும்போது நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கேலி கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்க, படிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு இதெல்லாம் எதுக்கு செட் ஆகுமா, சூட் ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? அந்த கிண்டலெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி இந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வெஸ்டேஜ் பிஸ்னஸில் ஜஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு 2-3 ரிஜெக்ஷன் வந்தோடனே அப்படியே பார்த்தீங்கன்னா இல்லை இது எனக்கு செட் ஆகலை, கரெக்டாக வரல அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க, கரெக்டுங்களா? ஆனால் நம்ம என்னென்னா தொடர்ந்து கன்யூஸாக இங்கே நிற்கும்போது தான் நமக்குண்டான ஒரு சக்ஸஸ்ங்கிறது இங்கே இந்த இடத்துல கிடைக்கும். இதுக்குண்டான ரிவார்டுங்கிறது என்னென்னா நம்ம கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ட்ரிப்ஸ் நிறைய விஷயங்கள்லாம் கிடைக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாய்லாந்துங்கிற ட்ரிப் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே கம்பெனிஸ்லேருந்து கூப்பிட்டு போனாங்க. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட் ஏறி போனது. அதே மாதிரி க்ரூஸ் ஷிப்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பெனிலேருந்து கூப்பிட்டு போவாங்கன்னு தெரியும். நம்ம இதில் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம என்ன விஷயங்கள் நினைக்கிறோமோ அதான் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சேம் அதே மாதிரி தான் என்னோடய ட்ரீம் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் க்ரூஸ் ஷிப்புங்கிறது என்னோடய இதில் எழுதி வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா எழுதி வச்சு கரெக்டாக 1 இயரில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா க்ரூஸ் ஷிப்பு இது பண்ணி அப்டேட் கொடுத்துட்டாங்க. எனக்கு அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்தது பார்க்கும்போது. நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் இந்தளவுக்கு ஹாப்பியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரூஸ் ஷிப் இதுங்கிறது கிடச்சிருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக ஒர்க் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். சேம் நான் என்ன விஷயத்த கற்றுக்கிட்டனோ அதே விஷயத்த என்னோட டீம் மெம்பர்ஸ்க்குன்னு சொல்லிக் கொடுத்தேன். அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே பண்ணுறாங்க. அதே மாதிரி நான் என்னோட டீம் மெம்பர் தான் அர்ஜுன் ப்ரோ, அவருமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பேசியிருப்பார். அவரும் நிறைய விஷயங்கள் அவரோட சேர்ந்து சொல்லியிருப்பார். எல்லாருமே இங்கே என்னென்னா சேலஞ்சஸை தாண்டி தான் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம தாண்டி வரும்போது தான் அதுக்குண்டான ரிவார்டுங்கிறது நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். கரெக்டாக எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, கிடைச்சிருக்க வாய்ப்பை யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? என்ன ரிஜெக்ஷன் வந்தாலும் சரி வெஸ்டேஜை நம்ம விடக்கூடாது. வெஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக நமக்கு இருக்கிறது, ஓகேங்களா? நான் நிறைய டைம் சொல்லுவேன், நம்ம இன்கம் வேணுமா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நமக்கு தேவை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தான். ஏன்னா இன்கம்ங்கிறது நிறைய பேர் நம்மளோடையுமே 1 லட்சம் 2 லட்சம் பிஸ்னஸ் மேன் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய இன்கம் எடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி அவங்களால டூரெல்லாம் ஜாலியாக போக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போக முடியாது. ஆனால் இங்கே வெஸ்டேஜ் மூலமாக நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடச்சிருக்கு. அது மூலமாக தான் இங்கே நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி நீங்களும் அடுத்தடுத்த லெவல் வந்து எங்களை மாதிரி நீங்களுமே இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் அச்சீவ் பண்ண சொல்லி நான் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, விஷ் யூ வெல்.